ஹலோ செல்ல குட்டீஸ், நான் உங்கள் தோடி வாழ சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம நல்ல சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தக்காளி தோசை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் பண்ணிடலாம். நமக்கு தோசை மாவு இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக தோசை சாப்பிடணுங்கிற இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி வந்து மீடியம் சைஸ் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி நறுக்குனது, கொஞ்சோண்டு பூண்டு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நடுவில் வந்திருக்கலாம், பட் கொஞ்சம் சைடாக இருக்குது. இதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து காரத்துக்கும் ப்ளஸ் கலருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம். தண்ணியெல்லாம் எதுவுமே போடாதீங்க, அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுவாங்க, வெங்காய சட்னி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இது வெங்காய சட்னி மாதிரிலாம் இருக்காது. டேஸ்ட் சும்மா அள்ளி கொடுக்கும். நீங்கள் நார்மலாக புளிக்க வச்ச ஒரு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அந்த தோசை மாவில் வந்து இதை நல்லா போட்டு கரன்னு கரைச்சிருங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை மாவு கலவை தான் உப்பு போட்டிருப்போம். இந்த தக்காளியெல்லாம் வந்து நம்ம உப்பு போட்டிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வேணால் கூட போட்டுக்கோங்க, இல்லை மாடரேட்டாக போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றலாம். ஏன்னா ஜஸ்ட் அந்த மாவு அந்த சட்னி வந்து மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். அந்த அப்புறம் நிறைய கொத்தமல்லி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம தோசை எப்படியுமே ஜென்ரலாக எப்படி ஊற்றுவோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தோசைக்கல்லில் வந்து ரோஸ்ட்டாக வரும் தோசை. ஆக்சுவலி நார்மலாகவே வந்து நமக்கு தோசை ரோஸ்ட்டாக வரவங்களுக்கு இந்த மாதிரி இந்த போடும்போது இன்னுமே ரோஸ்ட்டாக காமிக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல கொஞ்சம் சுட வச்சுட்டு எப்பயும் போல் சும்மா ஊற்றி கொடுத்து பாருங்கள். அதாவது 5 சாப்பிட்ற இடத்துல 10 சாப்பிடுவாங்க, 10 சாப்பிட்றதுல 20 சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உடனே சொல்லலாம், ஐயோ நம்ம தானே இன்னும் ஊற்றணும்னா. ஆக்சுவலி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நமக்கே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசைஸ் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க நம்ம சேனலில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் தான் நம்ம சேனலை வந்து ரொம்ப பார்க்குறாங்க. ஸோ உங்களோட பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிள் ஒரு விஷயம். நிறைய வியூஸ் போனால் கூட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ஆக்சுவலி. ஸோ நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவேன் நான். ஆக்சுவலி நிறைய வீடியோஸும் காத்துட்ருக்கோம் உங்களுக்கு. பார்த்தீங்களா, சும்மா முறுன்னு தக்காளி தோசை வந்து எக்ஸலண்ட்டாக ரெடியாக இருக்குன்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அல்டிமேட்டாக டேஸ்ட். ஏன்னா இதுலேயே நம்ம வந்து சட்னி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நாளைக்கு உங்களை பார்க்கலாம். பாய்.